வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பச்சைப்பயிரையும் கொண்டக்கடலையும் எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி முளைக்கட்டி ப்ரோட்டீன் ரிச் சாலட் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க எப்படி முளைக்கட்டுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நான் கருப்பு கொண்டக்கடலையும் பச்சைப்பயிரையும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். தானியங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது தான் நமக்கு அதில் உள்ள ப்ரோட்டீன் சக்திலாம் ஃபுல்லாக கிடைக்கும். இது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. முடி கொட்டுதுங்கிற பிரச்சனை இருக்கவங்க இதை ரெகுலராக காலை உணவாக எடுத்துக்கும் போது முடி கொட்டுறது நின்று நல்லா வளர ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை ரெகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலடாவோ இல்லைன்னா சாண்ட்விச்சாவோ சாப்பிட்லாம். இது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் நிறைய கொடுக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ரெண்டுத்துலேயும் இப்போ நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சு ஒரு பிளேட்டை போட்டு மூடி நம்ம ஒரு 12 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். இது 12 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா முளைச்சி வரும். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சைஸும் அப்படியே டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இதை மாதிரி இருந்தால் தான் நல்லா முளைச்சி வரும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ஒரு மூட்டையாக கட்டி வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு மூட்டையை கட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பச்சைப்பயிறு எடுத்து அதே மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மூட்டையை கட்டி வச்சுருவோம். நல்லா ஒரு டைட்டாக மூட்டையை கட்டி வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் இப்போது 24 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். 24 மணி நேரம் கழித்து தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ நடுப்பற ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுடலாம். இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அருமையாக முளைச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நீளமாக நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். அடுத்தது இப்போ கொண்டக்கடலையை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இதுவும் அருமையாக முளைச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நீளமாக முளைச்சிருக்கு பாருங்கள் நல்லா. இது 24 மணி நேரம் ஆனால் தான் இந்த மாதிரி முளைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பச்சைப்பயிரையும் கொண்டக்கடலையும் யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி முளைக்கட்டி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.